Good morning students, welcome to English class. So today I am going to teach the grammar topic. எல்லாருமே page number 46 எடுத்துக்கோங்க. Correct the errors in the following. So என்னென்ன error இருக்கோ அதெல்லாம் இதில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே இந்த டாபிக் நம்ம நடத்திட்டு தான் இருக்கோம். ஸோ மறுபடியும் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஃபார் யுவர் அட்வைசஸ். ஸோ அப்போ நம்ம அது எப்படி சொல்லணும்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும். அட்வைசஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று, ஐ எம் சாரி ஐ கேன் நாட் கோப் அப் வித் ஹிஸ் ஹெவி ஒர்க். அப்படின்னா என்னால் அந்த கஷ்டமான வேலையை பார்த்துக்க முடியாது, செய்ய முடியாதுன்றோம். ஸோ அது எப்படி சொல்லலாம், ஐ எம் சாரி ஐ கேன் நாட் கோப் வித் ஹிஸ் ஹெவி ஒர்க். அப்புன்றதை எடுத்துகிட்டு வித் ஹிஸ் ஹெவி ஒர்க் அப்படின்னு சொன்னோம். மூணாவது பாருங்கள், த ஹானஸ்டி இஸ் பெஸ்ட் பாலிசி. இது ப்ராவர்ப் இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம சொல்லணும், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஷீ ஹேஸ் டு பி வெரி எக்கனாமிக் பிகாஸ் ஹீ ஹேஸ் நாட் மச் மணி. அவள் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கா, ஏன்னா அவகிட்ட நிறையா பணம் இல்லை. ஸோ அது எப்படி சொல்லலாம், ஷீ ஹேஸ் டு பி வெரி எக்கனாமிக் பிகாஸ் ஷீ ஹேஸ் நாட் மச் மணி இல்லையா? ஸோ இதில் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், நெய்தர் ஹீ நார் சிஸ்டர் வேர் தேர். அவள் இல்லைன்னா அவளோட அக்கா தங்கச்சி யாருமே அங்கே இல்லை. ஸோ இது எப்படி சொல்லலாம், நெய்தர் ஹீ நார் ஹிஸ் சிஸ்டர் வேர் தேர்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது எப்படி சொல்லணும், வாஸ் தேர் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 47 தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், வி குட் சி நத்திங் ஆஸ் இட் வாஸ் வெரி டார்க். என்னால் எதுவுமே பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. வி குட் நாட் சி எனி திங் ஆஸ் இட் வாஸ் வெரி டார்க். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஆஸ் இட் வாஸ் வெரி டார்க். ஸோ இதில் வந்து வி குட் சி ஆஸ் இட் வாஸ் வெரி டார்க் அப்படின்னு இருக்கு. அந்த குட் சீன்றது குட் நாட் சி அப்படின்னு மாற்றிருக்கோம். அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள், கிரேசிங் இன் த ஃபீல்ட் வி சா த கவ் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ். கிரேசிங் இன் த ஃபீல்டு என்னன்னா, மாடு வந்து மேய்ஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோன்னா, ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ் வி சா எ கவ் கிரேசிங் இன் த ஃபீல்டு அப்படின்னு. அடுத்தது, இட் இஸ் ரெய்னிங் ஃபார் அ வீக் அப்படின்னா என்ன, ஒரு வாரமாக மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபாருக்கு பதில் நம்ம என்ன எழுதணும், சின்ஸ்ன்னு போடணும். இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் அ வீக் அப்படின்னு. நைன்த் ஒன் வந்து, வேர் யூ பாட் யுவர் நியூ ஷர்ட். இது என்னது, கொஷின் கேட்குறாங்க இல்லையா, எங்கே உங்கள் புது சட்டையாக வாங்கினீங்க. அப்போ நம்ம எப்படி கேள்வி கேட்போம், ஃப்ரம் வேர் டிட் யூ பை யுவர் நியூ ஷர்ட் அப்படின்னு தான் கேட்கணும். புரியுதுங்களா? அப்போ கேள்விக்குறி போடணும். 10th ஒன் பாருங்கள், தேர் சடன்லி வாஸ் இன் த நெக்ஸ்ட் ரூம் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன்னா ஏதாவது இந்த பாம்லாம் பிளாஸ்ட் ஆகிடும் இல்லையா, பில்டிங் எல்லாம் விழுந்துருது, பாம்லாம் வைக்கிறாங்கன்றாங்க இல்லையா, அதுதான் எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறது. ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா, சடன்லி தேர் வாஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் இன் த நெக்ஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பாருங்கள், டூ ஆஸ் டைரக்டட் அப்படின்னு இருக்கா இல்லையா, டூ ஆஸ் டைரக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ டஸ் நாட் லவ் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். யாருக்கு வந்து இந்த பூக்கள் வாசனை பிடிக்காது. ஸோ சேஞ்ச் இன்டு அண்ட் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, எவ்ரி ஒன் லவ்ஸ் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அப்படின்னா எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், பூக்களோட மணங்கள் வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். செகண்ட் ஒன் பாருங்கள், த பிரசிடென்ட் செட் டு த பீப்புள் லெட்டஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு ரூட் அவுட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ கரப்ஷன்னா என்ன, இந்த கருப்பு பணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அது என்னவா மாற்றணும்னா, நெரேஷனாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி மாற்றுவோம், த பிரசிடென்ட் டோல்டு த பீப்புள் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் டு ரூட் அவுட் கரப்ஷன். பிரசிடென்ட்னா பிரதமர். ஸோ அவர் வந்து மக்களோட ஒன்று சேர்ந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் ஒன் வந்து, ஸ்ப்ரிங் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீசன் ஆஃப் த இயர். ஸோ ஒரு வருஷத்தில் ஸ்ப்ரிங் சீசன்றது ரொம்ப அழகான சீசன் சொல்லியிருக்கோம். அதை கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றணும். கம்பேரிட்டிவ்னா என்ன, ஒன்றுத்தோட இன்னொன்று கம்பேர் பண்ணுறது, ஒப்புமைப்படுத்துறது. அது எப்படி சொல்லணும்னா, தேர் இஸ் நோ சீசன் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லணும். தேன் வந்துருச்சா, ஸோ வந்தாலே அது என்னது, கம்பேரிட்டிவ் அப்படின்னு தெரியணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், நோபடி ரெக்கக்னைஸ்ட் இஸ் சர்வீசஸ். ஸோ யாருமே அவரோட சர்வீஸை ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஸோ அது என்னவா
மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க சேஞ்ச் இன்டு அன் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இந்த டூ as டைரக்டடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத பார்த்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? நல்லா படிச்சுட்டு பொறுமையாக யோசிச்சு தான் கரெக்டாக எழுதணும், அவசரப்படாதீங்க. இப்போ இது எப்படி சொல்லணும்னா டிட் எனி ஒன் ரெக்கக்னைஸ் சர்வீஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி கேட்குறது, யாருமே அவர் வேலை செய்கிறத மதிக்கலையா அப்படின்னு கேட்குறோம். ஸோ கேள்விக்குறி போகணும். 5th ஒன், ஹீ இஸ் டூ ஸ்மார்ட் டு பி பிலீவ்டு. ஸ்மார்ட்னு என்ன, மற்றவங்களோட இன்னும் நல்லா வேலை செய்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் டூ ஸ்மார்ட் டு பி பிலீவ்னா அவரா அப்படி பண்ணாரா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிமூவ் டூ டிஓஓ இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எழுதுவோம், ஹீ இஸ் அந்த டூ ஸ்மார்ட்டுக்கு பதில் ஸோ ஸ்மார்ட் தட் ஹீ கேனாட் பி பிலீவ்டு. என்னது, ஹீ கேனாட் பி பிலீவ்டு அப்படின்னு மாற்றணும். 6th ஒன் வந்து no sooner sorry 6th one வந்து as soon as the president finished his speech the people began to leave the hall. ஸோ என்னன்னா பிரதமர் வந்து அவரோட பேச்சை முடிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, ஹாலை விட்டு வெளியே போயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காங்க ப்ராக்கெட்டில் யூஸ் நோ சூனர் தேன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ எப்படி எழுதணும்னா நோ சூனர் தேன் த பிரசிடென்ட் finished his speech the people began to leave the hall. ஸோ அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா நோ சூனர் தேன் த பிரசிடென்ட் finished his speech the people began to leave the hall இல்லையா, அப்படின்னு மாற்றணும். என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கவனிக்கணும். 7th ஒன், இட் வாஸ் அ லவ்லி சீன் அப்படின்றாங்க. அது என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்க்ளமேட்ரி மாற்றணும். எக்ஸ்க்ளமேட்ரினா என்னன்னு தெரியும் இல்லையா, ஆச்சரியமாக சொல்கிறது. ஸோ ஆச்சரியக்குறி வச்சு எழுதணும். எப்படி எழுதுவோம், வாட் எ லவ்லி சீன் அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஆச்சரியக்குறி போடணும். ஐ விஷ் அப்படின்னு விட்டுட்டாங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, பாதியாக நிற்கிறது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை முழுசாக முடிக்கணும். ஐ விஷ் ஐ வேர் அ பேர்ட், ஐ விஷ் ஐ வேர் அ டாக்டர் அப்படி நம்மளோட நமக்கு என்ன தோணுதோ அப்படி எழுதி நம்ம அந்த சென்டென்ஸை முடிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் நோட்டீஸ் ரைட்டிங். எக்ஸாம்பிள், யூ ஆர் ஷரத் president of the என்ன சொல்லியிருக்காங்க Interact Club of MD School, New Delhi. You wish to organize a snack bar on the sports day of your school. The proceeds of the sale will go for charity. Put up a notice on the notice board of your school calling for a meeting to discuss the details. Draft the notice giving all the information in not more than 50 words. Put the notice in a box. ஸோ நீங்கள் வந்து ஷரத்துன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் த இன்ட்ராக்ட் கிளப் எம்டி ஸ்கூல் டெல்லியில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக் பார் வந்து ஸ்போர்ட்ஸ் டே அப்போ என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அது வந்து சேரிட்டிக்காக நீங்கள் விற்று கொடுக்கணும். ஸோ ஒரு நோட்டீஸ் எழுதணும். நோட்டீஸ் போர்டில் நீங்கள் எழுதி அனுப்பும்போது காலிங் ஃபார் அ மீட்டிங் டு டிஸ்கஸ் த டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு இந்தந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். Draft the notice giving all the information in not more than 50 words. ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணுமா, 50 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். Put the notice in a box. ஸோ என்ன பண்ணணும், நோட்டீஸை அந்த பாக்ஸில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நோட்டீஸ்ன்றது ஷார்ட்டாக இருக்கணும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ எம்டி ஸ்கூல் கேபிட்டல் இருக்குது, நியூ டெல்லி இன் அ பிளேஸ் நேம் நோட்டீஸ் 17th November 20x6. இப்போ 21 நம்ம எழுதணும்னா 21 போடலாம். த இன்ட்ராக்ட் கிளப் இஸ் ஆர்கனைசிங் எ ஸ்நாக் பார் ஆன் ஸ்போர்ட்ஸ் டே. ஆமாவா, ஸோ எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, 4th of November. The proceeds of the sale will go for charity. ஸோ அதில் உள்ள சேல்லாம் யாருக்காக பண்ணுறோம், சேரிட்டிக்காக பண்ணுறோம். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப் ஆர் ரெக்வஸ்டட் டு கம் ஃபார் அ மீட்டிங். ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும், கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங்க்கு வரணும். 23rd November 9:30 ஸ்கூல் ஆடிட்டோரியம் நடக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஷரத் ப்ராக்கெட்டில் ஷரத்குமார் பிரசிடென்ட் இன்ட்ராக்ட் கிளப் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்னென்னா செக்லிஸ்ட், நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஸ்கூல், ஆஃபீஸ் இருக்குங்களா, கேபிட்டலில் டிக் போட்டுக்கோங்க. பிளேஸ் கேபிட்டல் லெட்டருக்கு டிக் போட்டுக்கோங்க. நோட்டீஸ் கேபிட்டலில் இருக்கா டிக் போட்டுக்கோங்க. செக்குன்றது எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதை டிக் போடணும். கேப்ஷன் ஆர் ஹெட்டிங் இருக்குது, டேட் போட்டிருக்கோம், அதாவது எப்போ இஷ்யூ பண்ணுறோம் 17th November 20. ஒரு லைன் விட்டுருக்காங்களா டேட்டுக்கு அப்புறம் கண்டென்ட்ஸ், என்ன பர்பஸு, என்ன டார்கெட்டு, டேட்டு, டைமு, வென்யூ, ஏதாவது எக்ஸ்ட்ரா
பர்சனல் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஐ, மீ, மை அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா. வேர்ட் லிமிட் 50 வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிக் போடணும். அப்புறம் சிக்னேச்சர், நேம் கேபிட்டல் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அப்புறம் டெசிக்னேஷன், அப்புறம் பாக்ஸ் அரவுண்ட் த நோட்டீஸ். இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா இந்த நோட்டீஸை வந்து 2 பேஜில் எழுதக்கூடாது. ஸோ அப் டு திஸ் யூ ரீட் அண்ட் கம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் in the next class you can ask me. Thank you.